நன்றி தகப்பனே. எங்களுடைய முகத்தை வெட்கப்படுத்தாத கர்த்தர், சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், எண்ணெயால் எங்கள் தலையை அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் நீர் எங்களை நடத்தும். உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய திரு நாமம் எங்களிலே மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுங்கப்பா. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அருமையான நாளிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 23வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசி. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். அருமையானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை மக்களுக்கு சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு ஆலோசனையாக இந்த ஆலோசனை இருக்கிறது. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி வாங்கப்பட்டவர்கள் மனுஷருக்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது. ஏன் இந்த வார்த்தை அவர் சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், இந்த பகுதியில் நாம் வாசித்த 17வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கூட்டம், கொரிந்து திருச்சபையில் ஒரு கூட்டம் எழும்பி அவங்க சொல்றாங்க, நீங்க விருத்த சேதனம் செய்து கொண்டால்தான் கிறிஸ்தவங்க, விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் நீங்க கிறிஸ்தவங்க கிடையாது. காரணம், யூதர்கள் தான் முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், அவங்களுக்கு தான் அவர் சொந்தம் அப்படின்னு ஒரு தவறான ஒரு செய்தியை அந்த கொரிந்து திருச்சபையில பரப்பினார். ஆகவே என்ன நடக்கிறது அப்படின்னா, ஒரு சிலர் வெளியே இருந்து, அந்நிய ஜனத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் இப்ப அவங்க ஒரு பெரிய டைலமாவில் இருக்கிறாங்க. என்ன, விருத்த சேதனம் பண்ணித்தான் ஆகணுமா, அது பண்ணலன்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியோடு அவர்கள் இருக்கும்போது தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த ஆலோசனை அவர் சொல்றார். அவர் சொல்றாரு, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். ஆண்டவர் உன்னை எந்த நிலைமையிலிருந்து தெரிந்தெடுத்தாரோ, ஆண்டவர் உன்னை எந்த நிலையிலே வைத்திருக்கிறாரோ அந்த நிலையிலே நீ நிலைத்திரு என்று அங்கே சொல்லுகிறார். நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். பவுல் சொல்ற, எல்லா சபைக்கும் நான் இதைத்தான் சொல்லுகிறேன். சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணிட்டா அதை எப்படி மாத்திக்கிறது அப்படின்னு தேடாத. அல்லது விருத்த சேதனம் பண்ணாமல் இருந்தால், விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக அப்படின்னு சொல்றார். அப்போ ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, இன்னார் சொல்லிட்டாங்க அதனால நான் செய்யணும், இன்னார் கேட்டுக்கிட்டாங்க அதனால நான் இதை செய்யணும், இன்னார் எனக்கு கட்டளையா சொல்றாங்க அதனால நான் இதை செய்யணும், ஆகவே நான் அவர்களுடைய மனம் கோணாதபடி அவர்களுக்கு பிரியமாய் நடக்கணும் அப்படின்ற ஒரு
எண்ணத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கூட பல நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி என்று யோசிப்பதற்கு பதிலாக மனுஷனுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி, போதகருக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி, மூப்பர்களுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி, சபையில இருக்கிற மற்றவர்களுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி, இப்படித்தான் நம்ம நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனாலதான் பல இடங்களில சபைகளில பக்தி விருத்தி இல்லாதபடி சாதாரணமான ஒரு சபையாகவே வாழ்ந்து அப்படியே நின்று போய் விடுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய் அல்ல, மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் வாழுறாங்க. அதனாலதான் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு 20வது வசனத்துல, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் உன்னை எப்படி அழைத்தாரோ, எப்படி இருக்கும்படி அழைத்தாரோ அந்த நிலையிலே நாம் நிலைத்து நிற்கிறவர்கள். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, அந்த ஆண்டவர் என்னை எப்படி அழைத்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் என்ன என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் என்ன சூழ்நிலையில வைத்திருக்கிறார், அந்த சூழ்நிலையில நான் இருக்க வேணும். நான் அப்படி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, நான் மாற வேணும். இன்னார் சொல்றாங்க அது போல மாறணும், இன்னார் இப்படி சொன்னாங்க அப்படி மாறணும்னு நினைச்சோன்னா, என்னை அழைத்த ஆண்டவர், என்னை தெரிந்தெடுத்த ஆண்டவரை நான் விட்டு விலகி மனிதர்களுடைய பிரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் சொல்லிட்டு தான் இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு 23வது வசனத்துல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. நீங்க உங்க சுயத்துல ஓடுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. அல்லேலூயா. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? விலை கொடுத்து ஆண்டவர் நம்மை வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சும்மா போய் அவர் பக்கத்துல நின்னுக்கல, அவர் அதற்கு விலை கொடுத்து நம்மை அவர் மீட்டெடுத்து இருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஒரு தம்பி இருந்தான், அவன் பேர் சாம். அந்த சாமுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, கைவினை பொருட்கள் செய்கிறவன். அவர் என்ன பண்றாரு, அந்த சாம் என்ற அந்த சின்ன பையன் என்ன பண்ணா, அவன் வீட்டில் அவனுக்கு கிடைத்த மரப்பொருட்களை வச்சு ஒரு அருமையான ஒரு படகு ஒன்று செஞ்சான். அந்த படகு நல்ல நேர்த்தியாய் செய்து முடிச்சிட்டான். முடிச்ச பிறகு அதுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சான். அதை பார்க்கறதுக்கே கண் கவர்கிற ஒரு நிலையில் அது இருக்கிறது. இந்த பையன் ஒவ்வொரு நாளும் அந்த போட்டை பார்ப்பான். நான் செஞ்ச போட்டு என்னுடையது அப்படின்ற ஒரு பெருமை தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் காமிப்பான். இது என்னுடைய போட்டு, நான் செஞ்சது அப்படின்னு காமிச்சான். ஒரு நாள் பாருங்க, அவங்க ஊர்ல மழை வந்தது. மழை வந்து அந்த மழை தண்ணீரெல்லாம் ரோட்ல அப்படி வேகமா போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு ஆசை, இந்த போட்டை அந்த தண்ணியில விட்டு பார்ப்போமே, அது எப்படி போகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் பிரயாசப்பட்டு செய்த அவனுடைய அந்த படகை கொண்டு போய் அந்த தண்ணீர்ல விட்டான். அந்த படகு பாருங்க, அந்த தண்ணீர்ல நல்லா மிதந்து அப்படியே போயிட்டே இருக்குது. இவன் பார்த்துக்கிட்டே பின்னாலே நடந்து போறான். திடீர்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெரிய பள்ளம். இந்த தண்ணீர் என்ன பண்ணுது, வேகமா அதுல போய் விழுந்து ஓடும்போது இவன் அது கூட ஓட முடியல, அந்த போட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு. கொஞ்ச தூரம் போன பிறகு அவன் கண்களுக்கு அது மறைந்து போனது. இவன் உட்கார்ந்து ஓன அழ ஆரம்பிச்சான். ஐயோ, நான் செஞ்ச போட்டு காணாம போயிடுச்சு, நான் செஞ்ச போட்டு எங்கேயோ போயிடுச்சு, எங்கன்னு தெரியல, போட்டு காணோம். அழறான். அவங்க அப்பாவும் அம்மாவும் தேற்றுறாங்க, பரவாயில்லடா, இன்னொன்னு செஞ்சுக்கலாம், விட்டுரு அப்படின்னா இவன் சொல்றான், இல்ல அந்த போட்டு நான் பார்த்து செஞ்சது, அவ்வளவு அழகானது, என் விருப்பப்படி இருந்துச்சு, அந்த போட்டு எனக்கு வேணும். அழ ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு வாரம். இப்ப பாருங்க, அவன் அப்பா கூட மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்க இந்த பழைய பொருட்கள்லாம் விற்கிற இடத்துல எதாச்சியா பார்த்தா இவனுடைய போட்டு அங்க இருக்குது. அந்த கடையில ஷோரூம்ல அந்த ஷோகேஸ்ல வச்சிருக்கிறாங்க. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஓடினான். உள்ள ஓடி போய் இந்த கடைக்காரரை பார்த்து கேட்டான், கடைக்காரரே, இந்த போட்டு என்னுடையது, நான் செஞ்சது, போன மழையில் அதை அடிச்சுட்டு வந்துடுச்சு, நீங்க எடுத்து வச்சிருக்கிறீங்க, இது எனக்கு சொந்தம், கொடுங்க அப்படின்னா. அவரு இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, தம்பி, இது வியாபாரத்துக்காக வச்சிருக்கிறேன், நீ வாட்டுன்னு வந்து இது என்னுடையது கொடு அப்படின்னா கொடுக்கறதுக்கு என்னால முடியாது. இதுக்கு நீ வந்து
அவங்க ஊர்ல $10 நீ கொடுத்தீங்கன்னா இந்த போட் உனக்கு சொந்தமாயிடும், தர்றேன் அப்படின்னு. இவன் எவ்வளவோ வாதாடி பார்த்தான். அந்த கடைக்காரர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, $10 இருந்தா பேசு, இல்லைன்னா வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். வீட்டுக்கு வந்தான். அவங்க அம்மா கிட்ட சொன்னான். சொல்லிட்டு அழறான், அம்மா நான் செஞ்ச போட்டுமா, எனக்கே இப்போ விற்கிறாருன்ற அவரு ரேட்டு பேசுறாருமா அப்படின்னு ஓன்னு அழுதான். அம்மா சொன்னாங்க, இல்லப்பா அது அந்த போட்டு தானா தெரியல, நீ சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்றது, ஆகவே நீ என்ன பண்ணு, இன்னையில இருந்து வீட்டில் கொஞ்சம் வேலைகளை செய், உனக்கு ஒவ்வொரு நாளும் நான் பாக்கெட் மணி கொடுக்குறேன், அந்த பாக்கெட் மணியை நீ சேர்த்து வச்சீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உனக்கு $10 ஆயிடும், அதை கொண்டு போய் கொடுத்து நீ வாங்கிக்கனாங்க. இந்த பையன் அன்னையிலிருந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சான். வீட்டில் எல்லா வேலையும் செய்வான். ஒவ்வொரு நாளும் அவன் கடினமாய் உழைத்து 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 அவங்க அம்மா கிட்ட இருந்து சம்பளம் போல அவன் பாக்கெட் மணி வாங்கி அதை சேர்த்து வைக்க ஆரம்பித்தான். கொஞ்ச நாள் ஆச்சு, இப்போ பணம் $10 ஆயிடுச்சு. எடுத்துட்டு போனான். அந்த கடையில் அந்த போட்டு அங்கேயே தான் இருக்குது. இவனுக்கு ஒரே சந்தோஷம். போனவன் அந்த $10 அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அந்த போட்டை அவன் வாங்கிட்டான். அதை வாங்கினவன் தன்னுடைய மார்போடு அதை அணைத்து கொண்டு அந்த போட்டை பார்த்து சொன்னானா, உன்னை 2 முறை எனக்கு சொந்தமாக்கி இருக்கிறேன். முதல்ல நானே உன்னை உருவாக்கினேன், அப்போ நீ எனக்கு சொந்தம். இடையில நான் அதை தொலைச்சிட்டேன். இப்போ திரும்பவும் நான் என்னுடைய கடினமான ஒரு வேலை செஞ்சு என்னுடைய உடல் உழைப்பினாலே சம்பாதித்த பணத்தை கொண்டு உன்னை திரும்பவும் நான் வாங்கி இருக்கிறேன். நீ எனக்கு சொந்தம், இனிமேல் உன்னை ஒரு நாள் நான் இழந்து போக மாட்டேன் அப்படின்னு அந்த போட்டை தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தான். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரும் நம்மை இந்த உலகத்துல உருவாக்கின பொழுது ஆண்டவர் சொல்லும், அவர் என்ன நினைச்சு உருவாக்கினார் தெரியுமா, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவங்க ஏன் ஜனம் அப்படின்னு நினைச்சு உருவாக்கினார். ஆனா பிசாசுனுடைய தந்திர வலையில விழுந்த மனிதன் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டான். ஆண்டவரை விட்டு தூரம் போனது மாத்திரமல்ல, அவருக்கு விரோதமான காரியங்களையே செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவர் பார்க்கிறாரு, என்னுடைய பொருள் அந்நியனுடைய கையில இருக்குது, அதை நான் திரும்பவும் எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேணும், எப்படியாகிலும் நான் இதை சொந்தமாக்கி கொள்ள வேணும் என்கிற அந்த வைராக்கியத்தோடு ஆண்டவர் ஒரு கிரயத்தை கொடுத்து, ஒரு விலையை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மீட்டெடுத்தவர் இப்போ உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு பவுல் மூலமாக, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். யாருக்கு அடிமைகளாகாதீங்க, மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். என்ன தியானம் தெரியுமா, அவர் என்ன தியாகத்தை அல்லது என்ன விலையை எனக்காக அவர் கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த விலை கிரயத்தை உணராம போனவங்க தான் கடவுளுடைய அன்பை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு ஆண்டவருடைய அந்த விலை கிரயம் என்ன, முதல்ல வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி பாருங்க. பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். முதல்ல அவர் ஒரு விலை கிரயம் கொடுத்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்போ இந்த வேத வசனம் உங்களுக்கு எனக்கும் சொல்லித் தருகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசு இந்த உலகத்துல மனிதனாய் வருவதற்கு முன்பாக அவருடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆரம்பத்தில் இயேசு என்கிற அந்த வார்த்தை பிதாவினிடத்தில் தேவனிடத்தில் இருந்தது மட்டுமல்ல, தேவனாய் இருந்து
மூணாவது வசனம் சொல்லுது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எல்லாவற்றையும் படைத்த தேவன், எல்லாவற்றையும் படைத்த தேவன் இயேசு. அவர் யார், எப்படி இருந்தார்? எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, அவர் தேவனுடைய தன்மையின் சொரூபமாய் இந்த உலகத்தில் வந்தார். அவரை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார் யோவான் 10:30 நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அவரை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்கலாம். அப்படிப்பட்ட தற்சொரூபமாய் ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்து கொண்டிருந்தவர் என்ன செய்தாராம்? நம்மை மீட்கும்படிக்கு அந்த விண்ணுலக மேன்மை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு மனிதனாய் இந்த உலகத்துல வந்தார். அதுவும் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, உங்களையும் என்னையும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும்படி தேவகுமாரன் நமக்காக மனுஷகுமாரனா இந்த உலகத்துல வந்தார். எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்கள்ல அந்த ஆண்டவருடைய அந்த உன்னதமான அன்பை நீங்களும் நானும் சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வாய் கிழி அந்த யோவான் 3:16 சொல்லிட்டு இருக்கிறோம். எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், தன்னுடைய அந்த மேன்மை எல்லாவற்றையும் இந்த அற்பமான எனக்காக விட்டு இந்த உலகத்துல வந்து என்னை அவர் தன்னோட கூட தேவனுடைய சமூகத்தில் நிறுத்தும்படி அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினார். யாரு? அந்த மகிமையான தேவன். அப்ப அவர் கொடுத்த விலை சாதாரணமானது அல்ல. தன்னுடைய எல்லா மேன்மையையும் உங்களுக்காக எனக்காக அவர் விட்டு கொடுத்தார். ரெண்டாவது ஆண்டவர் கொடுத்த விலை என்ன, விலைக்கரையம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5:21 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. கர்த்தருக்கு முன்பாக 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கினார். ரெண்டாவது ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய விலைக்கரையம் என்ன தெரியுங்களா? பைபிள் சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களையும் என்னையும் தேவனிடத்துல நீதிமான்களாய் நிறுத்த வேண்டும் என்பதற்காக பாவம் அறியாத இயேசு நமக்காக பாவமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மேல யாராவது வீண் பழி சொல்லிட்டா நம்மளால சகிக்கவே முடியல. என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே, ஞாபகம் வரும்போதெல்லாம் அப்படிதானே, ஞாபகம் வரும்போதெல்லாம். ஆனா இயேசு மனமறிந்து மனப்பூர்வமாக நம்முடைய பாவத்தை தன் மேல ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? நம்ம நீதிமான்களாய் நிற்க வேணும், நம்ம பரிசுத்தவான்களா தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காக இயேசு நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். பேதுரு சொல்லும்போது 1 பேதுருவின் புஸ்தகம் 2:24 அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப இந்த இடத்துல பேதுரு சொல்லும்போது என்ன சொல்ற தெரியுமா? அவர் நம்முடைய பாவங்களை என்ன செய்தாராம்? தன் சரீரத்திலே சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நடக்கிறது? நாம் பாவி, ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற பாவத்திற்கு தக்கதாக ஆண்டவர் பதிலளிப்பாரானால் ஒவ்வொரு நாளும் நான் சாகணும். ஒவ்வொரு நாளும் பேசுங்களேன். உங்களைய சொன்ன, என்ன தானே சொல்லிட்டேன். என்ன ஐயா நம்மள சொல்றாரு,
நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. நான் செஞ்ச பாவத்துக்கு ஒவ்வொரு நாளும் செத்து போயிருக்கணும். ஆனா இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? அப்பா, நீ ஏன் சாகணும்? உன் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற, நம் மீது வந்த பழியை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அன்புள்ள ஆண்டவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்கள்ல அந்த ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? என் மேல இருந்த பழி அவர் ஏற்றுக்கொண்டார். லேவியராகமத்தின் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த இடத்துல நான் வாசித்த பகுதியில பாருங்க, பாவ நிவிர்த்தி செய்வதற்காக 2 ஆட்டுக்கடாவை கொண்டு வராங்க. அந்த ஆட்டுக்கடாக்களின் மேல முதல்ல ஒரு ஆட்டை எடுத்து, அது தலையில ஆரோனும் அவனுடைய குடும்பத்தாரும் கைகளை வைத்து, அவங்க தங்களுடைய பாவத்தை எல்லாம் அந்த வெள்ளாட்டு கடாவின் மேல சுமத்தி அதை என்ன பண்றாங்க? கொன்றார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆட்டை பிடிச்சி அது தலை மேல கைய வச்சு, என் பாவத்தெல்லாம் உன் தலை மேல இறக்கி வைக்கிறேன், இனி நான் பரிசுத்தவான், இந்த ஆடு தான் என்னது? பாவம் சுமக்கிறது அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணாங்களா? அதை கொன்றார்கள், தகன பலியாக ஒப்பு கொடுத்தார். அடுத்த ஒரு ஆட்டை பிடிக்கிறாங்க. அந்த ஆட்டை பிடிச்சு அதன் மேல ஆரோன் தன் கைகளை 2 கைகளையும் வைத்து தன் பாவத்தையும் தன் ஜனங்களுடைய பாவத்தையும் அதன் தலை மேல இறக்கி வச்சு அதை ஊருக்கு வெளியே கொண்டு போய் விடுறாங்க. அதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? போக்காடு அப்படின்னு சொல்றாங்க. அதை பராமரிக்க ஆள் இல்லை, அதுக்கு உணவு கொடுக்க ஆள் இல்லை, அது வனாந்தரத்துல திரிந்து அது அலைந்து செத்தே போகும். எனக்கு அந்த 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 பலியை போலவே, அந்த ஆட்டை போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவத்தை தன் தலைமேல் சுமந்தவராய் நமக்காக அவர் பாவமானார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? பாவம் அறியாத அவர். அல்லேலூயா. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. இதுதான் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்றார். வாசிங்க 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம். நம்ம யோக்கியமா நடக்கல, அதை தான் அவர் அங்கே சொல்றார். எல்லாரும் வழி விலகி என்ன செய்தார்களாம்? அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தாராம்? நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நம்ம செஞ்ச எல்லா பாவமும் யார் மேல போச்சு? அவர் மேல போச்சு. இன்னைக்கு நல்லா கவனிங்க, கிரயம் கொடுத்து கர்த்தர் உங்களை என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். என்ன கிரயம்? வீண் பழியை தான் மேல ஏற்றுக்கொண்டார். ஒரு குடும்பத்துல அண்ணனும் தம்பியும் 2 பேர், பெற்றோர்கள் சீக்கிரமா இறந்துட்டாங்க. அண்ணன் அவனுக்கு ஒரே ஆசை என்ன தெரியுமா? என் தம்பிய எப்படியாகிலும் முன்னேற்றி அவனை உன்னதத்துல நிக்கணும், நிறுத்த வைக்கணும், அவன் நல்லா வரணும், அதுக்காக என்ன வேணாலும் நான் செய்ய ஆயத்தம்னு சொல்லி அவன் தன்னை தன் தம்பிக்காக அர்ப்பணிச்சான். அவனை படிக்க வைக்கணும்னு சொல்லி இவன் கஷ்டப்பட்டு உழைச்சான். தம்பியை எப்படியாவது நல்ல நிலையில கொண்டு வரணுன்றதுக்காக தன்னுடைய சுக துக்கங்களை மறந்தான். இந்த பிள்ளைக்கா தம்பிக்காக அவன் தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து இருந்த பொழுது இந்த தம்பி என்ன பண்ணான் தெரியுங்களா? அவனை அவ்வளவு செல்லமா வளர்க்கும் போது அவன் அந்த அண்ணனுடைய அன்பை தவறாய் பயன்படுத்த ஆரம்பித்தான். நிறைய பணம் வாங்குவான் அண்ணன்கிட்ட, கொண்டு போய் ஊதாரித்தனமா செலவு பண்ணுவான். தீய சகவாசம் தானா வந்து சேர்ந்துச்சு. தேவையில்லாத நண்பர்கள் அவனோடு கூட பழக ஆரம்பிச்சாங்க. குடிக்க ஆரம்பிச்சான், வெறிக்க ஆரம்பித்தான், உலக பிரகாரமாய் வாழ ஆரம்பித்தான். ஒவ்வொரு முறையும் அண்ணன் சொல்லுவான், டே இது நமக்கு ஒத்து வராது, நான் உன்னை எந்த நிலைமையில பார்க்கணும்னு விரும்புறேன் தெரியுமா? உனக்காக என் வாழ்க்கையே நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், தயவு செய்து ஒழுங்கா வாழ்ந்துக்க அப்படின்னு அண்ணன் திரும்ப 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 இவனுக்கு புத்தி சொல்லி கொண்டே இருந்தான்.
புத்தி சொல்லும் போது அண்ணனை பார்த்து சொல்லுவான், அண்ணா அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னா, உன் பேரை நான் கெடுக்க மாட்டேங்கண்ணா அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். ஆனா வெளியே போனதும் அவனுக்கு திரும்ப தன்னுடைய பழைய நண்பர்கள், பழைய வாழ்க்கை. ஒரு நாள் நண்பர்களுக்கு இடையில சின்ன தகராறு. கோபத்துல இவன் தன்னுடைய நண்பனை குத்தி கொன்னுட்டான். இரத்தக்கரை படிந்த சட்டையோட, கையில கத்தியோட தன் உயிரை காப்பாற்றி கொள்ள அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். ஓடினவன் நேரா வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறான். அண்ணன் கதவு திறக்கும் போது தன்னுடைய தம்பியை பார்த்து தான் அதிர்ந்து போனான். உடம்பெல்லாம் ரத்தம், கையில கத்தி வேற. பதறி போய் கேட்கிறான், என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு கேட்கிறான். அவன் சொல்றான், அண்ணா உன் பேச்ச நான் கேட்காம என் வழியில நான் போய் என் வாழ்க்கையை நான் சீரழிச்சிட்டேன்னா, இப்ப நான் ஒரு கொலைகாரனா உன் முன்னால நிக்கிறேன். என்னை எப்படியாவது நீ காப்பாத்து. இந்த முறை நீ காப்பாத்துனீனா இனி எந்த காலத்துல நான் தவறு செய்ய மாட்டேன். அண்ணனுக்கு ஒன்றும் புரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. திடீர்னு தன்னுடைய சட்டையை கழட்டி தன்னுடைய தம்பி கொடுத்தான். அவனுடைய சட்டை எடுத்து இவன் போட்டுக்கிட்டான். அவன் கையில இருந்த கத்தியை வாங்கிட்டான். நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிட்டான். காவல்துறையினர் தேடி வர்றாங்க. வந்து விசாரிக்கும் போது இந்த அண்ணன் சொன்னா, நான் தாங்க கொலை பண்ணேன், நான் தான் கொலை பண்ணேன், அவசரப்பட்டுட்டேன், நான் கொலை பண்ணிட்டேன். காவல்துறையினர் ரத்தம் படிஞ்ச அந்த சட்டையையும் அவன் கையில் இருந்த அந்த கத்தியும் பார்த்தாங்க. இதுக்கு மேல என்ன விசாரணை இருக்குது? இவன் தான் குற்றவாளி. கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்திட்டாங்க. விசாரணை நடந்தது, தீர்ப்பு வந்தது. அண்ணனுக்கு தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை விதித்த பொழுது கடைசி நேரம் அந்த அண்ணனை கூப்பிட்டு கேட்குறாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? அவன் சொன்னான், என் தம்பியை பார்க்கணும், அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தம்பியை கூப்பிட்டு வந்து நிறுத்தினாங்க. தம்பிக்கிட்ட அண்ணன் சொன்னா, தம்பி நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணேன். உனக்காக நான் உழைச்சேன். கடைசியா உன்னுடைய குற்றத்தையும் என் மேல ஏற்றுக்கிட்டேன். இப்ப நான் தூக்குல தொங்க போறேன். என்னுடைய கடைசி ஆசை என்ன தெரியுமா? இனிமேல் ஆகிலும் நீ நல்லவனாயிரு, இனிமேல் ஆகிலும் நீ பொறுப்புள்ளவனா வாழ்ந்துக்க. இதுக்கு மேல ஒரு அண்ணன் இருந்து உன்னை காப்பாற்ற மாட்டான், ஜாக்கிரதை சொல்லிட்டு அவன் தூக்கு மேடைக்கு போனான். நல்லா கவனிங்க, இதே நிலைமையில தான் இயேசு உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தார். நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். நம்ம அவமானப்பட வேண்டிய இடத்துல அவர் அவமானப்பட்டார். நம்முடைய பாவத்தை தன்னுடைய சரீரத்துல சிலுவையில சுமந்தார். கொஞ்சம் யோசிப்போம். சிலுவையில தொங்கும் போது இயேசுவை நாம் பார்க்கிற அந்த இயேசு வேற. உலகத்துல அவர் வாழ்ந்த பொழுது பிதாவோட அவருடைய ஐக்கியம் வேற. எந்த காரியத்தையும் உரிமை ஆண்டவரிடத்துல பேசினவர். லாசருடைய கல்லறையில் முன்னால நின்றுட்டு அவர் சொல்றாரு, பிதாவே நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் நீர் எனக்கு செய்வீர், ஆனாலும் இந்த ஜனங்கள் பார்க்கும்படிக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு கேட்டார். இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுவார், மாலை நேரத்துல ஜெபம் பண்ணுவார், காலை நேரத்துல ஜெபம் பண்ணுவார், வனாந்தரத்துல ஜெபம் பண்ணுவார், மலை மேல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவார். எப்பவும் தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்த அந்த இயேசு சிலுவையில தொங்கும் போது, காரிருள் பூமியை மூடும் போது அவர் அலர்னார். என்ன சொல்லி அலர்னாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமைக்கு காரணம் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். தேவனோடு கூட இணைந்து இருந்த அந்த இயேசு பிரிவினை, அந்த அந்த பாவம் என்கிற பிரிவினை இயேசுவை தேவனிடத்திலிருந்து பிரித்த பொழுது அலர்னாருங்க. அந்த அலறலுக்கு காரணம் நீங்களும் நானும் தான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, என்னுடைய வாழ்வில பாவம் அறியாத, பாவத்தை பாராத, பரிசுத்தமாய் வாழ்ந்த நான் உன் பாவத்துக்காக மரிக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்தேன். விலையை கொடுத்திருக்கிறேன். விலைக்கரையம் கொண்டு நீ மீட்கப்பட்டிருக்கிறாய். உலகத்திற்கு பிரியமா வாழறதை விட
எனக்கு பிரியமா நீ வாழ்வியான்னு இந்த காலை நேரத்தில் உன்னை பார்த்து கேட்கிறேன். மூன்றாவது ஒரு தியாகத்தை, ஒரு விலையை ஆண்டவர் கொடுத்தார். என்ன விலை தெரியுங்களா? ரோமரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 3:26. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது ஆண்டவர் கொடுத்த ஒரு கிரையை என்ன தெரியுமா? கிருபாதார பலியாக தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். கிருபைன்னா என்னது? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு. அந்த கிருபையின் ஆதாரமாக அவர் என்ன பண்றாரா? தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அப்ப அந்த பலி என்ன சொல்லுது தெரியுமா? தகுதி இல்லாத ஒருவனுக்காக செலுத்தப்படுகிற பலி. அவன் சாகனம், சாபமும் பாவமும் அவனை பிடித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஐயோ, இவன் அந்த சாபத்தையும் பாவத்தையும் சுமக்க கூடாது என்று தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். கிருபாதார பலியாய். 1 யோவானின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர்தான். அல்லேலூயா. இந்த உலகத்துல பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மனுஷன் என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, உங்களுடைய பாவத்தை, என் பாவத்தையும் மன்னிக்கிறதுக்காக இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். பலி சாதாரணமானது அல்ல. நம்ம நிறைய நேரங்கள்ல பலிய அது என்ன கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாம நம்ம சொல்லிடுறோம், பலி செலுத்தினார், பலி செலுத்தினா. என்ன செலுத்தினாங்க? ஒரு ஆட்டை எடுத்தாங்கன்னா அதை ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் கட் பண்ணுவாங்க. ஒரு காலை எடுத்தா அதுல இருக்கிற 3 ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த 3 ஜாயிண்ட்டையும் தனித்தனியா கட் பண்ணிடுவாங்க. தொடைய தனியா கட் பண்ணுவாங்க, உடம்ப தனியா கட் பண்ணுவாங்க, உள்ள இருக்கிற ஒவ்வொரு குடலையும் உருவி எடுப்பாங்க, கொழுப்பை எடுப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து அதை கடவுளுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுப்பார்கள். துண்டு துண்டா வெட்டி அதை கொளுத்தி அதிலிருந்து வருகிற அந்த 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 புகையை ஆண்டவர் சுகந்த வாசனையா முகர்ந்து கொள்வார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்தாருங்க. அவர் சரீரத்துல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தமும் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டது. அல்லேலூயா. கடைசியா மனுஷனுக்குள்ள அந்த அந்த ஹார்ட்டை ஒட்டி அந்த கொஞ்சம் தண்ணி நிற்குமா, கொஞ்சம் தண்ணி நிற்கும், அதுதான் கடைசி. இயேசு பார்த்தீங்கன்னா முதல் நாள் இரவிலிருந்து அடிக்கப்பட்டார். அவருடைய ரத்தமெல்லாம் சிந்தப்பட்டது. சிலுவையில தொங்க போகும்போது அவருக்கு ஒரு போதை மருந்து கொடுக்குறாங்க, காடி, கசப்பு கலந்த காடின்னு பைபிள் சொல்லுது. அதை வாங்கினா இந்த வலி தெரியாம சாவார். ஆனா இயேசு என்ன பண்றாரு? அதை கூட வாங்கல. அதை வாங்காம தன் சரீரம் முழுவதும் அங்க பீக்கப்படுகிறது. அவருடைய ரத்தமெல்லாம் சொட்டு சொட்டா வடிந்து கொண்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையில தொங்கும் போது அவருடைய காலில் ஆணி அடிச்சு தொங்க விட்டாங்க, 2 கைகள்ல ஆணி அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மருத்துவர் இப்படி சொல்றாரு, இந்த கைகளை அப்படியே நீட்டி வச்சிருக்கிறாங்க, இந்த உடம்பு நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்குது. மூச்சு விடணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த காலை அப்படி அந்த அந்த ஆணிகள் குத்தி இருக்குது இல்லையா, அதுல வச்சு அழுத்தி கொஞ்சம் மேல வந்து மூச்சு விடணுமா. ஒவ்வொரு முறையும் அவர் மூச்சு விடுறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த ஆணி குத்தின கால்கள்ல அவர் அதை ஊனி மேல வந்துதான் மூச்சு விட முடியும். அப்ப எவ்வளவு வேதனை இருந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் போகுது. கடைசியா சொல்றார், தாகமா இருக்கிறேன். குடிச்சாரு, முடிந்ததுன்னு சொல்லி தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். இப்ப பாருங்க, ஒரு போர் சேவனுக்கு சந்தேகம், உண்மையிலேயே அவரு செத்து போயிட்டாரா? அவன் என்ன பண்றான்? ஒரு ஈட்டி எடுத்து அவருடைய விலாவில குத்தினா
ரத்தமும் ஜலமும் அங்கிருந்து வருது. அந்த இருதயத்துல இருந்த கடைசி சொட்டு ரத்தமும் கடைசி சொட்டு தண்ணீரும் கூட உனக்காக எனக்காக சிந்தப்பட்டது. ஐயா, விலை கொடுத்து வாங்கிட்டம்பா உன்னை அப்படின்னு அவர் சொன்னா, அந்த விலை சாதாரணமான விலை அல்ல. அவருடைய ஜீவனையே உங்களுக்காக எனக்காக கொடுத்தார். துடிக்க 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 சிலுவையில மரித்தார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய அன்பை எப்படி பார்க்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அவரிடத்தில் அன்பு கூறல, நான் அவருக்கு சத்துருவாகவே நிற்கிறேன், அவரை நான் அவமானப்படுத்துறேன், வேதனைப்படுத்துறேன். ஆனா அவர் என்ன பண்றாரு தெரியுமா? என்னிடத்துல அன்பு கூர்ந்து, அடுத்தது சொல்லு, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அன்பு எங்கிருந்து உருவாகுது? உண்டாச்சு. ஆண்டவர் தன்னுடைய மகனை, குமாரனை, இயேசுவை நமக்காக பலியாய் ஒப்பு கொடுத்தார். கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து அந்த அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தகுதியானவங்க தானா அப்படின்னா, நான் அவரிடத்தில் அன்பு கூறவே இல்லை. அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வேதம் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிறது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். சாதாரண கிரயம் அல்ல. முதல்ல சொன்னேன், தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் விட்டு அவர் நம்மை போல மாறி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். 2வது சொன்னேன், அவர் பாவம் அறியாதவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணன். ஆனால் நான் பரிசுத்தமாகும்படிக்கு பாவம் அறியாத அவர் எனக்காக என்னுடைய பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பாவமானார். 3வது, எனக்காக நான் அவரிடத்துல அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் என்னிடத்துல அன்பு கூர்ந்ததினால தன்னையே பலியாக சிலுவையில ஒப்பு கொடுத்தார். அன்பு அங்கதான் வெளிப்படுகிறது. எனக்கு அந்த அன்பை பெற்றிருக்கிற நாம் அந்த அன்புக்கு பாத்திரவான்களாய் நடந்திருக்கிறோமா? இப்பதான் பவுலப்போஸ்தலன் சொன்ன அந்த காரியத்தை திரும்ப உங்களுக்கு சொல்ல போகிறேன். மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். நான் யாருக்கு அடிமையாகணும் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு அடிமையாகணும். அல்லேலூயா. அவருக்கு என்ன முழுமையா ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, என் பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டீங்கப்பா, எனக்காக உம்முடைய மேன்மையெல்லாம் விட்டு இந்த உலகத்துல வந்தீங்க, நான் சந்தோஷமாய் சமாதானமாய் நிம்மதியா வாழணுன்றதுக்காக கல்வாரி சிலுவையில நீர் துடிக்க 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 எனக்காக அடிக்கப்பட்டீங்கப்பா. அந்த அன்புக்கு என்னை அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுக்கிறோமா? அல்லது பவுல் சொல்ற மாதிரி, இன்னாரு சொன்னாங்க நான் செஞ்சேன், இன்னாரு சொல்றாங்க ஆகவே கீழ்ப்படுகிறேன், இவர்களுக்கு நான் அடிமை, இவருக்கு நான் அடிமை இல்ல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? அப்படியே கண்களை மூடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. உனக்காக அடிக்கப்பட்ட, எனக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆண்டவர் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக நிர்வாண கோலமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். 2 கரங்களையும் விரித்து உன்னை என்னையும் பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உன்னை நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன், உன்னை நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன். சாதாரண விலை இல்ல, இந்த உலகத்துல யாரும் தராத ஒரு விலையை உனக்காக நான் கொடுத்து இருக்கிறேன். அது என்ன விலை? என் மேன்மை எல்லாவற்றையும் விட்டுட்டேன். உனக்காக நான் இந்த உலகத்துல அடிமையை போல வந்தேன். உன்னிடத்துல நான் வைத்த அன்புக்காக நான் உன்னிடத்துல ஒரு அடிமையை போல வந்தேன். என்னை நீ நேசிக்கிறாயா? ஆண்டவர் கேட்கிறார், என்னை நீ நேசிக்கிறாயா? நீ பாவத்துல விழுந்து கிடந்த, அக்கிரமத்தினால மரித்து கிடந்த, உன்னை திரும்பவும் உயிர்ப்பிக்கும்படியாக பாவம் அறியாத நான் உனக்காக பாவமானேன்.
பாவத்தை பாராத நான் உனக்காக பாவத்தை சுமந்து கொண்டு சிலுவையில மரித்தேன். உன்னிடத்துல நான் அன்பு கூர்ந்து இருக்கிறேன், நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயான்னு கர்த்தர் கேட்கிறார். மூணாவது கர்த்தர் சொல்றாரு, உனக்காக என்னையே பலியாக ஒப்பு கொடுத்தேன். துண்டு துண்டாக வெட்டி எப்படி அந்த ஆட்டை அவர்கள் பலியிட்டார்களோ அதுபோல இயேசுவின் சரீரம் உனக்காக எனக்காக பீக்கப்பட்டதையா. அம்மா, உங்களுக்காக எனக்காக இயேசுவின் சரீரம் பீக்கப்பட்டது. தம்பி தங்கச்சி, யாருக்கோ நீ அடிமைப்பட்டு கிடக்கிறாய், யாரையோ பிரியப்படுத்த நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் நண்பர்களை பிரியப்படுத்த நினைக்கிறியா? ஒரு பக்கம் உங்க ஆண்டவரை வச்சு பாரு. அவர் உனக்காக கல்வாரியில தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி ஜீவனையே கொடுத்துட்டு சொல்றாரு, மகனே, கிரயம் கொடுத்து நான் உன்னை வாங்கி இருக்கிறேன், என் உயிரைய உனக்காக கொடுத்து நான் உன்னை வாங்கி இருக்கிறேன். இன்னொரு பக்கம் உன்னுடைய நண்பர்களும் உலக மனிதர்களும் சொல்றாங்க, நீ எனக்காக செய்யணும், நீ எனக்காக இப்படி செய்யணும், நீ எனக்காக அப்படி செய்யணும்னு அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி உன்னிடத்துல பழகி கொண்டிருக்கிறார். நீ யாரை பிரியப்படுத்த போகிறாய்? உனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவரை பிரியப்படுத்த போறியா? உலகத்தை பிரியப்படுத்த போறியா? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தா அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களிடத்துல வந்து நிற்பாரானால் உண்மையிலேயே நம்மை பார்த்தவர் சந்தோஷப்படுவாரா அல்லது நம்மை பார்த்தவர் துக்கப்படுவாரா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. மனுஷனை பிரியப்படுத்தவும் உலகத்தை பிரியப்படுத்தவும் அந்த உலகத்துக்கும் மனுஷனுக்கும் அடிமையாய் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. இனி உம்மை பிரியப்படுத்த உமக்கு அடிமையாக வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. உங்க சித்தம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உம்மிடத்துல அன்பு கூறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நான் உமக்கு அடிமை சொல்ல போறீங்களா? கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அன்பின் தகப்பனே, அந்த கல்வாரியின் அன்பை நாங்கள் நினைக்கும் போது அதற்கு மிஞ்சின அன்பு இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லப்பா. மேன்மையெல்லாம் விட்டு எங்களுக்காக இந்த உலகத்துல வந்தீங்க. பாவமறியாத நீர் எங்களை நீதிமான்களாக்கும்படி பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டீர். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் உம்மேல ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவையில கிருபாதார பலியாக தம்மையே எனக்காக நீர் அர்ப்பணித்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் அர்ப்பணித்தீர். அந்த அன்பை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த அன்புக்கு தொடர்ந்து பாத்திரவான்களாய் வாழும்படி ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். தொடர்ந்து நீர் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.